வாழ்க வளமுடன். ஸோ அப்ப நிம்ஹான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அ ஆராய்ச்சி மையத்து கூட சேர்ந்து, அவங்க அதுல ஒர்க் பண்ணவங்க, அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒர்க் பண்ணி ரிட்டயர் ஆனவங்க, வேதாத்திரியத்துல அவங்கள ஈடுபடுத்திக் கொண்டவங்க, அவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு இது நடத்துறாங்க. 3 டேஸு. அதுக்கு முன்னால வந்து டாக்டர் ஐயா வந்து 2 நாள் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அ பிப்ரவரி மாதம் 2 நாட்கள். மொத்தம் வந்து 2 நாட்கள் தான் நடக்குது. 2 நாட்கள்ல வந்து 7 செஷன்ஸ் 7 அ அ அமர்வுகள் நடக்குது. அந்த 7 அமர்வுகளுக்கும் உள்ள டாபிக் வந்து நான் ஆல்ரெடி குடுத்துருக்கேன். அப்சல்யூட் ஸ்பேஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ். அதான் சுத்தவெளி, விழிப்பு நிலை, உணர்வு, அறிவு. அதுக்கு அடுத்தது வந்து எனர்ஜி பார்ட்டிகிள் வேதான், இறைத்துகள், விண்ணு. அ அதுக்கு அடுத்தது ஆஸ்ட்ரல் லைஃப் ஃபோர்ஸ், உயிர் சக்தி, ஆஸ்ட்ரல் பாடி, கான்ஷியஸ்னஸ். அதுக்கு அடுத்தது ஜெனடிக் சென்டர், கருமையம், அறிவு கருமையம். அதுக்கப்புறம் காந்தம், காந்த தத்துவத்துல வந்து பயோ மேக்னட்டிசம், மைண்ட், மனம். அதுக்கப்புறம் பேனல் டிஸ்கஷன் ஒன்று இருக்கு. அது 2 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் அண்ட் கான்சியஸ்னஸ், தவம், தவத்தை பத்தி இருக்கக்கூடிய டாபிக். இதெல்லாம் தான் டாபிக். இப்போ இந்த டாபிக்ல பேசுறதுக்கு வந்து அவங்க எல்லா உலகமெங்கும் இருக்கக்கூடிய மெயினாக ஃபோக்கஸ் பண்றது வந்து பேராசிரியர்கள், அறிஞர்கள், நம்ம வேதாத்திரியத்தில் ஆல்ரெடி ஈடுபட்டு இருக்கிறவங்கள வந்து கால் பண்றாங்க. அது போக வந்து சயின்ஸ் ரிலேட்டடா வந்து டாக்டர்ஸு, சயின்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் வந்து அந்த பொறுப்பு வந்து அவங்களுக்கு நிம்ஹான்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சயின்ஸ் பத்தி பேசுறவங்க, மெடிக்கல் சயின்ஸ் பத்தி பேசுறவங்க, நியூரோ சயின்ஸு இதெல்லாம் வந்து அவங்க சர்க்கிள்ல பாப்புலரா இருக்கிறவங்க, அந்த துறையில வல்லுநர்களா இருக்கிறவங்கள கொண்டு வராங்க. நம்ம சைட்ல வந்து ஆழியார் சைட்ல வேதாத்திரியத்தில் ஆல்ரெடி இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சான்ஸ் குடுக்குறாங்க. இது வந்து ஒரு செஷன்ல வந்து 3 பிரிவுகள் இருக்கு. 1 மணி நேரம் ஒரு ஸ்பீச்சு. அதுக்கப்புறம் 30 நிமிஷம், 30 நிமிஷம். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கேள்வி பதில் நிகழ்ச்சி. இதுதான் வந்து ஒவ்வொரு செஷனுக்கும் ஃபார்மேட். ஸோ 1 ஹவர் வந்து ஒரு தலைப்புல பேசுவாங்க யாராவது. அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் வந்து வேற ஒருத்தங்களுக்கு ஸ்கை புரொஃபசர்ஸ் இல்ல யார் பேசினாலும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் அதர் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஷனர்ஸ், மற்ற மையங்கள்ல இருந்து இல்ல மற்ற தவம் சார்ந்த நிறுவனங்கள்ல இருந்து ஆளுங்களை கூட்டு வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் வந்து கலந்துரையாடல். இதுதான் வந்து பேட்டர்ன். ஒரு செஷன் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல வந்து இப்ப யாரெல்லாம் வந்து ஆடியன்ஸா வந்து கூப்பிட போறாங்க அப்படின்னு சொன்னா டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆழியார கூட நிறைய நூத்துக்கணக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் வந்து எம்ஓயு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுங்க, இல்ல அவங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இவங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கை புரொஃபசர்ஸ், அதுக்கப்புறம் அதர் யோகா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து இவங்களெல்லாம் வந்து அழைக்கிறாங்க. ஸோ இதுக்கான முதல் கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆயிருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம அறிவியல் அரங்கத்துல நான் ஏற்கனவே அ இதுல போட்டிருந்தேன். முதல்ல ஒரு தடவ அந்த குடுத்திருந்தோம். ஆனா அது எப்படியும் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் குடுத்துருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கலாம் வந்து அதுல வந்து குடுத்தீங்கன்னா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாம். 1. இன்னொன்னு அதுல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நம்ம அறிவியல் அரங்கத்துல ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு 5 பேரோ, 10 பேரோ, எத்தன பேரோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பணும். நம்ம என்ன பேச போறோங்கிறதையும் அனுப்பணும். அத வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி,
அத வந்து செலக்ட் பண்ணி நம்மள வந்து அங்க பேசுறதுக்கு வாய்ப்பு குடுப்பாங்க. அது 1 மணி நேரம் ஸ்பீச்சா இருக்கலாம். இல்ல 1/2 மணி நேரம் ஸ்பீச்சாவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து தலைப்புகள் நம்ம ஏற்கனவே குடுத்துருக்கோம். இப்ப வந்து அப்சல்யூட் ஸ்பேஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் அதுல 3 பேர் குடுத்துருக்காங்க. விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. எனர்ஜி பார்ட்டிகிள் வேதான்னு 4 பேரு. ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் கான்ஷியஸ்னஸ் அதுல 2 பேர் குடுத்துருக்காங்க. மேக்னடிசம் 3 பேர் குடுத்துருக்காங்க. மெடிடேஷன் அண்ட் கான்ஷியஸ்னஸ்ல 4 பேர் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நம்ம அ அறிவியல் அரங்கத்தினுடைய இத பார்க்கும்போது, இது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால மேலும் இன்னும் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இது வந்து ஃபைனலைஸ் பண்ணி நம்ம சொல்லணும் 1. ஓகே. இப்போ இதுல கருத்தரங்கத்துல கலந்துக்கிறதுக்கு, இல்ல அதுக்கு உண்டான பங்களிப்பு குடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் வந்து குடுத்திருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கருத்தரங்க தலைப்புகளில் ஒவ்வொன்றுக்கும் குழுக்களை அமைத்தல். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, தலைப்பு குடுத்திருக்கோம். அதுல ஆட்கள் வந்து இப்போ சேர்றாங்க விருப்பப்பட்டவங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு தனித்தனியா குழு அமைச்சு, அவங்களே வந்து அத அ டேட்டா கலெக்ஷன் பண்ணி, அத ஃபார்மேட் கொண்டு வரணுங்கிறது, அது அவங்களுடைய பொறுப்பு. தனித்தனியா அவங்க வொர்க் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து அ அ குரூப்ல குரூப் மாரி கிரியேட் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம். இங்க வந்து இனி நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்மளுடைய அந்த ஸ்பீச்சஸ் ஸ்கெட்யூல் இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்பீச்சஸ் ஸ்கெட்யூல்லயே வந்து நீங்க ஒவ்வொரு குழுவும் அவங்களுடைய தலைப்புல பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்ப நமக்கு வந்து ஒரு வாரத்துல 3 நாள் வந்து நம்ம பேசுறதுக்கு என்ன தலைப்ப நீங்க பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த தலைப்ப வந்து பேசலாம். அப்ப அதுக்கு உண்டான விளக்கங்களும், இல்ல அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபிகேஷன் பண்றதுக்கும் நம்ம சீனியர்ஸ் இங்க இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல வேற ஏதாவது ஆட் பண்ணணுமா, இல்ல குறைக்கணுமா அப்படிங்கிறத அத வந்து ஒரு நெறிமுறைப்படுத்துறதுக்கு இந்த கூட்டங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுபோக அ மாணிக்கவாசக ஐயா சொன்ன மாதிரி சண்டேவோ, இல்ல சாட்டர்டேவோ ஏதோ ஒரு நாளு அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில வந்து நம்ம இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது தலைப்பை சார்ந்த அனைத்து தகவல்களையும் சேகரித்தல். ஓகே. இப்போ நீங்க ஒரு டீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த டீம்ல இருக்கிறவங்க நல்லா பேசக்கூடியவங்க, நல்ல உரையாற்றக்கூடிய இருக்கிறவங்க வந்து அங்க போய் பேசலாம். இல்ல யார் வேணாலும் பேசலாம். அது பேசுறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு குடுத்து நம்ம அதுல செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த தலைப்பை சார்ந்து எல்லா தகவல்களையும் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து ஒரே டாக்குமெண்ட்டா நம்ம பிரிப்பேர் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டோட இது வந்து ஃபார்மேட் வந்து எப்படின்னா, தலைப்பு, ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம எதுக்காக இத பேசப் போறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதுல விஞ்ஞானம் சார்ந்து, வேதாத்திரியம் சார்ந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது முதல்ல தகவல்களை வந்து கலெக்ட் பண்ணணும். நான் ஒரு டெம்ப்ளேட் குடுக்குறேன் எல்லாருக்கும். அந்த டெம்ப்ளேட்ல ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், பேசிக்கா என்ன பண்ண போறோங்கிறது அத போட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒண்ணொண்ணா நம்ம பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வேதாத்திரிய தத்துவங்களை வலுப்படுத்தும் புதிய விஞ்ஞான தரவுகளை சேகரித்தல். ஸோ இப்ப இன்னைக்கு டேட்ல அ ஏன்னா இந்த இந்த கான்ஃபரன்ஸ்னுடைய பர்ப்பஸே என்னன்னா, இத உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும். வேதாத்திரிய தத்துவத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும். இன்னொன்னு இந்த நம்ம பண்ற டாக்குமெண்ட் வந்து அந்த கான்ஃபரன்ஸ்னுடைய அவுட்புட் ன்னு சொல்லி ஒரு புக் போடுவாங்க இல்லைங்களா? அந்த புக்ல இது பதிவிடப்படும். அங்க அங்க நம்ம பேசுறோமோ இல்லையோ, நம்ம எழுதின இல்ல நம்ம வகு அ அ இது கொண்டு வந்த அந்த டாக்குமெண்ட் வந்து அங்க அந்த புக்ல பதிவிடப்படும். ஸோ அதனால வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து பக்காவா இருக்கணும். எந்த குறைகளும் இல்லாம முழுக்க முழுக்க வந்து அத வந்து நம்ம குழுவுல வந்து அம் டிஸ்கஸ் பண்ணி, அத நெறிப்படுத்தி, பகுப்பாய்வு செஞ்சு, அதுக்கப்புறம் தான் அத வந்து நம்ம அங்க குடுக்கப் போறோம். அத தான் நம்ம அங்க பேசப் போறோம். ஸோ அதனால வந்து ஸ்டெப் என்ன அப்டின்னா, முதல்ல எல்லாமே சேகரிக்கணும் தகவல்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சுத்தவெளின்னு எடுத்துட்டோம்னா, சுத்தவெளி பத்தி வேதாத்திரியம் புத்தகத்துல என்னென்ன குடுத்திருக்காங்க டெஃபினிஷன்ஸ். அத பத்திய அதனுடைய தன்மைகள், அதனுடைய எல்லா விஷயங்களையும் எடுத்து முதல்ல ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும். அப்ப இது ஒருத்தர் வந்து பண்ணலாம். அதே டைம்ல அப்சல்யூட் ஸ்பேஸ் பத்தி இப்ப விஞ்ஞானத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல அத பத்தி என்ன ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு? இன்னைக்கு லேட்டஸ்ட் டேட் வரைக்கும் உள்ள ஆராய்ச்சிகள், குறிப்புகள் அத பத்தி அத கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது 2யும் எங்கெல்லாம் ஒத்து வருது, எங்க வந்து அது கேப் இருக்கு. இல்ல தத்துவத்துக்கு ஆப்போசிட்டா வருதா? அந்த மாரி எல்லாத்தையும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் டேட்டாவை சேகரிக்கணும். அதுதான் முக்கியம் நமக்கு. அதுக்கு அடுத்தது வேதாத்திரிய தத்துவங்களை வலுப்படுத்தும் புதிய விஞ்ஞான தரவுகள். அப்ப ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகள், புதிய ஆராய்ச்சிகள் வேதாத்திரிய தத்துவங்களை வலுப்படுத்தும் வகையில் இருந்தது அப்படின்னு சொன்னா, அதை நம்ம முன்னிலைப்படுத்தி அதை தனியா ஒரு பேராகிராஃப்ல குடுக்கணும். அதுக்கப்புறம் உரைகளை சர்வதேச தரத்தில் தயாரித்தல். அப்படின்னா என்னன்னா, இந்த பேட்டர்ன் இந்த கட்டுரை வந்து நம்ம நார்மலா அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரை பண்றதுக்கும், ஒரு கீநோட் ஸ்பீச் பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார்மேட்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து, அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதுல இருக்கக்கூடிய லாங்குவேஜ வந்து கரெக்ட் பண்ணி, அத வந்து சரிப்படுத்தணும். அதுதான் வந்து உரைகளை சர்வதேச தரத்தில் நம்ம தயாரிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உரையும் வந்து பகுப்பாய்வு செய்து, அதை நெறிமுறைப்படுத்தி, அதை முழுமையாக ஒரு டாக்குமெண்ட்டா நம்ம கொண்டு வரணும். இந்த அப்புறம் அந்தந்த குழுக்கள்ல இப்ப குழுக்கள் தனியா பிரிச்சுட்டோம்னா, அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசி, இங்கேயே வந்து நம்ம ஒவ்வொரு டைம் இருக்கு நமக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருத்தர் அந்த தலைப்ப வந்து பேசி, இல்ல ஒரே தலைப்புல வந்து 2 பேருக்கு கூட சான்ஸ் கிடைக்கலாம். 3 பேர் கூட பேசலாம். அதனால வந்து எல்லாருமே பேசலாம். பேசுறதுக்கு, உரையாற்றுறதுக்கு எப்படி பேசணும்? அப்படிங்கிறத நம்ம பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில யாராவது பேச விருப்பம் இருந்தால், அவங்களும் ஆங்கிலத்திலேயே வந்து அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பேசலாம். அதையும் நம்ம வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி, ரிவ்யூ பண்ணி, அதையும் வந்து நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துரலாம். ஸோ ஆங்கிலத்தில பேச்சாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களும் இதில விருப்பம் தெரிவிச்சு குடுக்கலாம். இதில ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்ல வந்து நமக்கு நெறைய புக்ஸ் இருக்கு, நெறைய கவிதைகள் இருக்கு. அப்போ ஆங்கிலத்தில பேசுறவங்க அதிலிருந்து இன்புட் வாங்கிக்கலாம். அத வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆழியர்ல WCSC R&Dல வந்து நம்ம அத சப்மிட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு, எல்லா தலைப்புகள்லயும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 இல்ல 4 கட்டுரைகளாவது நம்ம அட்லீஸ்ட் 1 பண்ணணும் மினிமம். ஆனா ஒரு 2, 3 கட்டுரைகள் குடுத்தோம்னா, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுல என்னன்னு செலக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல மெர்ஜ் கூட பண்ணிக்கலாம். ஃபைனலா வந்து ஓகே. இந்த 2 கட்டுரைகளும் ஒரே மாரி இருக்கு. இல்ல ஆ 2 கட்டுரைகளையும் மெர்ஜ் பண்ணி நம்ம பேசலாம். 1 மணி நேரம் பேசுறதுக்கு அப்டின்னா, அது மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம பண்ற எந்த டாக்குமெண்டேஷனும் வேஸ்ட்டா போகாது. அது வந்து ஆழியார்ல சமர்ப்பிக்கப்படும். ஏன்னா, ஆழியார்ல வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து R&Dக்கு வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் எதுக்கு அப்டின்னா, ஆ நம்ம பண்ற கட்டுரைகள், அதாவது ஜர்னலுக்கு நம்ம சப்மிட் பண்றோம். வெளிய பண்ற மாதிரி, இங்கேயே வந்து ஜர்னலுக்கு நம்ம சப்மிட் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன் ப்ராக்ரஸ். அதுல நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அது போக இந்த மாதிரி உரைகள், நம்ம தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் முழுமையா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டையும் அங்க சேகரிச்சு வச்சு, ஆழியார் வெப்சைட்ல வந்து அது பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது எல்லாரும் யார் வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாரியும் பண்றாங்க. ஸோ அதனால அதுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நம்ம பண்ற விஷயம் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஈவென்ட்க்கு மட்டும் இல்ல. இது பிற்காலத்திலயும் பயன்படுங்கிறதுக்காக சொல்றேன் நான். ஸோ இத வந்து நம்ம பண்றது அப்படின்னு சொன்னா, இதை வந்து ஒரு ஒருங்கிணைச்சு செய்யறது அப்படின்னு சொன்னா, இது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. இது 4, 5 மாசம் எடுக்கும். அதனால யாரெல்லாம் பேர் குடுக்குறீங்களோ, இல்ல பேர் குடுக்கலன்னா கூட நமக்கு என்ன ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு விரும்புறீங்களோ, அவங்கலாம் அதுல பேர் குடுத்துருங்க. குடுத்துட்டா நம்ம குழுக்கள அமைச்சு அவங்க அவங்களுக்கு தனித்தனியா தலைப்பு குடுத்துட்டோம்னா, அவங்க வந்து அந்த வொர்க்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? என்ன தகவல்கள் சேகரிச்சிருக்கிறீங்க? அப்படிங்கிறதுக்கு நம்ம டெம்ப்ளேட் குடுத்து, அந்த டெம்ப்ளேட்ல எல்லாத்தையும் போட சொல்லிடலாம். அப்போ ஒரே இடத்துல இருக்கும். அத வந்து நம்ம பகுப்பாய்வு செஞ்சு, அதை நெறிப்படுத்தி நம்ம கொண்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து ஓவராலா நம்ம எதிர்பார்க்கிறது அறிவியல் அரங்கத்துல. டாக்டர் ஐயா அன்னைக்கு பேசின மாதிரி நம்மகிட்ட வந்து ரொம்ப அதீதமான எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. ஸோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு, அதை நிறைவேற்றுவதற்கு நம்மனால ஆன முயற்சிகள் எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ என்னோட சைட்லேருந்து நாம இந்த டாக்குமெண்டேஷன் பண்றது, அதையெல்லாம் ஒருங்கிணைச்சு குடுக்கறது, யார்ட்ட என்ன கோஆர்டினேட் பண்றது, ஆழியர்ல கோஆர்டினேட் பண்றது, இது எல்லாமே நான் வந்து செஞ்சு குடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா நம்ம இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையான முயற்சிங்க ஐயா. ஏன்னா நன்றிங்க.
உங்களுடைய அந்த பங்களிப்பு வந்து மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா எங்கெங்கயோ இருக்கிறதெல்லாம் கடைஞ்சி இந்த அமுதம் எடுக்கிற மாதிரி தான். பார்க்கடலை கடைஞ்சி அமுதம் எடுக்கிற மாதிரி தான் இது. ஆமாங்கய்யா. இல்லையா? ஆமாங்கய்யா. ஆமா. ஏன்னா இன்னும் சொல்ல போனா சுத்தவெளி கடைஞ்சி இறைத்துகள் உருவாக்குற மாதிரி தான். கரெக்ட். ஆனா இது சுத்த இறைத்துகளா இருந்து பிரயோஜனம் இல்லையா? அது வின்னா மாறணும் இல்லையா? அதான் ஒவ்வொரு டீமும். ஆமா. அந்த வின் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பூதங்கள் பஞ்சபூதங்கள் வந்த மாதிரி அங்கங்க அது எல்லாமே வந்து சேர்ந்துரும். அது எல்லாமே விளைவை கொடுக்கிற மாதிரி நல்லா கொடுத்துரும். கரெக்ட்ங்கய்யா. இது உலகத்துக்கே பயன்படும். ஆமா. இது இந்த இந்த எஃபோர்ட்டே வந்து என்னன்னா இண்டிவிஜுவல் கிடையாது. இது எல்லாரும் அறிவியல் அரங்கம். நாளைக்கு யாராவது பேசும்போது போகும்போது ஓகே அறிவியல் அரங்கத்திலிருந்து இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் வந்தது. அதுதான் நம்ம அறிவியல் அரங்கத்துக்கு பெருமை. இதுல இந்த சீனியர்ஸ் சொல்றீங்களா, அவங்களுக்கெல்லாம் எப்படி தனியா இதுல அவங்க எல்லாம் இதுல கைடா இருக்கணுமா இல்ல அவங்களும் கலந்துக்கணுமா? ஐயா நீங்க எல்லாருமே எல்லா சீனியர்ஸ் எல்லாருக்குமே தாங்க ஐயா இது ஒரே எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அவங்க தனியா ஒரு டாக்குமெண்ட் இல்லைங்கய்யா. ரெடி பண்ணி பேசலாம். இல்ல அது அதுக்கு கேட்கல. ஒரே ஒரு இதுலதாங்க கலந்துக்க முடியும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்காக சொல்ல வந்தேன். இல்லைங்க அது நம்ம ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம்னா அட்லீஸ்ட் அவங்க நேம் கொடுக்கட்டும். அதனால நம்ம அப்படி வச்சிருக்கோம். நம்ம எல்லாத்துலயும் கலந்துக்குவோம். இப்ப நீங்க ஜெயபால் ஐயா, பழனிசாமி ஐயா அவங்க எல்லாத்துலயுமே வந்து அவங்களுடைய இன்புட் கண்டிப்பா வேணும். அந்த இன்புட் தான் வந்து அவங்கள வந்து அதை நெறிப்படுத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதான் அந்த நெறியாள்கை செய்யறதுக்கு வந்து சீனியர் டீம் மாணிக்கவாசக ஐயா எல்லாமே எல்லாரும் எல்லாத்துக்கும் வந்து அவங்க கொடுக்கலாம். நான் சொல்றது என்னன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது ஜாயின் பண்ணுங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கிறோம். அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சீனியர் டீம் வந்து இப்ப கலாவதிமா இருக்காங்க. எல்லாருமே வந்து சீனியர் டீம் இருக்கிறவங்க அவங்க கைடன்ஸ் கொடுக்கலாம். அவங்க இன்புட்ஸ் நிறைய கொடுக்கலாம். அப்ப அந்த இன்புட்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியா வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது இது வந்து ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வேதாத்திரியத்துக்கு தொண்டு பண்றதுக்கு வேதாத்திரியத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற ஒரு டீம்ல நம்மளும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம் தான். அதனால எல்லாருமே ஜாயின் பண்ணணும். எல்லாரும் ஜாயின் பண்ணி அதை வந்து ஒருமிச்சு கொண்டு போனோம்னா கண்டிப்பா இதை வந்து ஒரு பெரிய சக்சஸா கொண்டு போய் கொடுக்கலாங்கிறது தான் என்னோட நம்பிக்கைங்கய்யா. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு வாழ்நாள் சாதனைன்னு வச்சுக்கலாம். அவங்க வாழ்க்கையில இது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா வந்து நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாங்க ஐயா. இத்தனை வருஷமா நான் வேதாத்திரியத்துல இருக்கிறோம் அப்படிங்கும்போது வேதாத்திரியத்தை விஞ்ஞானமா உலகுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது. எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம செய்ய போறோம். அது நாமளே செஞ்சிட முடியாது. அதுக்கான ஒரு தளம் அமையுது. அப்ப அந்த தளத்துல மேடை ஏத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வேலையை நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து செய்யணும். ஆமாங்க. எல்லாருக்குமே அதுல 4 பேர் இருந்து பண்றாங்க ஐயா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். 4 பேர் இருக்காங்க ஒரு டீம்ல. அந்த 4 பேரும் சேர்ந்து சுத்தவெளி பத்தி ஒரு ஒரு கட்டுரையை வந்து அங்க பேச போறாங்கன்னா அங்க 4 பேரும் மேடையில் இருப்பாங்க. ஸோ அதுதான் பெருமை. அங்க இருக்கிற கேள்விகளுக்கு கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லுவாங்க. 4 பேரும் அதுல வந்து ஒரே மாதிரி தான் வந்து அங்க போய் கலந்துக்க போறாங்க. மேபி ஒருத்தர் பேசுவாங்க. மத்தவங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா Q&A செஷன் இருக்கு. கலந்துரையாடல் இருக்கு. அப்படிங்கும்போது அந்த அந்த டீமுக்கு டைம் கொடுக்கும்போது அந்த டீம் அவங்க தான் மேடையில் இருக்க போறாங்க. ஸோ அதனால வந்து இதை வந்து ஒரு உண்மையிலேயே டெடிகேட்டடா நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா பண்ண முடியும். அது ஒன்றும் பண்ண முடியாத விஷயம் இல்லை. அது இல்லாம டாபிக்ஸ் வந்து ரொம்ப அழகா வந்து அவங்க டாக்டர் ஐயா வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த டாபிக்கை சார்ந்து நம்ம வந்து தகவல்களை சேகரிக்கணும். மெயினா தகவல்களை சேகரிக்கும் போது அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு அறிவியல் கருத்தரங்களை பேசும்போது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து அதுக்கு வந்து தரவுகள் வந்து கரெக்டா இருக்கணும். அப்ப அதுக்கான ஒர்க்கை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா இப்ப நான் ஒரு ஒரு கான்செப்ட் சொல்றேன், ஒரு பிலாசபி சொல்றேன் அப்படின்னா அது எங்க சொல்லப்பட்டிருக்கு, எந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க, இல்ல வேற எந்த அறிவியல் அறிஞர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனுடைய அந்த நம்ம எப்படி ஆர்டிக்கல் பண்ணும்போது என்ன பண்றோமோ அதே மெத்தடாலஜி தான். ஆனா இங்க வந்து உரை வந்து கம்மியா இருக்கும். ஆர்டிக்கல்ங்கிறது நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும்.
ஆனா இது வந்து இந்த இந்த உரையை நீங்க தயாரிச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு 4 ஆர்டிகல் நீங்க போடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால வந்து எல்லாரும் ஆர்வமோட கலந்துக்கணும். எல்லாரும் இதை வந்து ஒருமிச்சு செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம அறிவியல் அரங்கத்தினுடைய நோக்கம். அதே மாதிரி இந்த அறிவியல் அரங்கம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமும் அதுதான். வேதாத்திரியத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வேற யாருக்காவது ஏதாவது டவுட், இதுல ஏதாவது கிளாரிட்டி இல்ல கன்ஃபியூஷன் ஏதாவது இருந்தா கேட்டுக்கலாம். இப்ப எந்தெந்த குரூப்ல யார் யார் சேர்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதானே அப்ப அவங்கள மீட் பண்ணி அவங்க கிட்ட கருத்துக்களை பரிமாறிக்க முடியும். அதனால அதை கொஞ்சம் சரியா இருக்கும். கரெக்டுங்கம்மா. அது வந்து இப்ப நம்ம அதுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எல்லாரும் பேர் கொடுக்கட்டும் அப்படின்னு. கொடுத்த உடனே நான் வந்து லிஸ்ட் போட்டுருவேங்கம்மா. ஓகே. அது வந்து நம்ம இந்த வாரம், அதாவது இன்னைக்கு டியூஸ்டே, ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்கலாம். அப்ப யாராவது சேரலாம். இல்ல மேபி ஒரு சிலர் வந்திருக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கூட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னா இன்ஃபார்ம் பண்ணலாம். நானும் நிறைய பேருக்கு வெளியே இன்ஃபார்ம் பண்றேன். யாரெல்லாம் விருப்பம் இருக்காங்களோ ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க லட்சுமி அம்மா கூட நிறைய பேர்கிட்ட பேசுறாங்க. அது மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. அப்ப ஒரு டீமா ஃபார்ம் ஆகும்போது ஈவன் இங்கிலீஷ்ல பேசுறவங்க இருந்தாலும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இதே உரை இப்ப நம்ம பேசுன தமிழ்ல பேசுனது அப்படியே இங்கிலீஷ்ல அந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல நம்ம பேசலாம். அதனால வெள்ளிக்கிழமை வந்து நான் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் உங்களுக்கு லிஸ்ட் யாரெல்லாம் எந்தெந்த டீம்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கோர் டீம் இப்ப ஐயா வந்து சொன்ன மாதிரி, குரு ஐயா சொன்ன மாதிரி, மாணிகாஸ் ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஒரு கோர் டீம் போட்டுட்டு, ஏன்னா இவங்க பண்ற எல்லா டாக்குமெண்டேஷனையும் ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு கோர் டீம் போட்டுக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் அறிவியல் அரங்கத்துல உள்ள வந்தவங்க, இருக்கிறவங்க, தினம் தினம் வந்து கலந்துக்கிட்டவங்க, ஆர்வமா கேட்டவங்க, ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய கருத்துக்களை அவங்களோட பங்களிப்பை கொடுக்கலாம். இது சின்னது, இதை எடுத்துக்கலாமா வேணாமான்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆமா, ஒரு கூட்டு முயற்சி தான் இது. உங்களுக்குன்னு தோணும் அதெல்லாம். இதுக்கு நாம என்ன பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கனாலே அந்த எண்ணமே வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து வழி நடத்தும். இறைநிலை உள்ள இருந்து வழி நடத்தும். இதுக்கு நாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நீங்க இறங்கி யோசிச்சு பாருங்க. ஒரு டெய்லி எழுதுங்க. இதுக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எழுதுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் வந்து சேரும். சரிங்களா? சிம்பிள் டெம்ப்ளேட் தான். ரொம்ப நீங்க ஏதோ காம்ப்ளிகேட்டடா நினைக்காம சிம்பிள் டெம்ப்ளேட் தான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், இந்த தலைப்பு சார்ந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத எழுதுங்க நீங்களே. அதுக்கு அடுத்தது இந்த தலைப்புல வேதாத்திரியத்துல என்னென்ன கருத்துக்கள் இருக்கு. இப்போ வேதாத்திரி மகரிஷியோட ஸ்பீச் கேட்டிருக்கலாம், அவருடைய புக்ஸ்ல இருக்கு. மெயினா வந்து அவருடைய கவிதைகள் வந்து அந்த ஞான களஞ்சியம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயன்படும். ஏன்னா அந்த கவிதைகள் தான் வந்து ஃபார்முலாஸ் வந்து மாறாது. எழுத்துக்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மாறலாம், ஆனா மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் வந்து மாறாது. அது மாதிரி நமக்கு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா வந்து அவருடைய ஞான களஞ்சியம் தான். அப்போ நீங்க ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அந்த டாபிக் சம்பந்தமான ஞான களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுகளையும் எடுத்து அதை தனியா ஒரு தொகுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புக்ஸ்ல வந்து ஐயா வந்து சொல்லியிருக்கிற புக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை மட்டும் தொகுத்து வச்சுக்கலாம். இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க ஒரு போட்டோ எடுத்து நீங்க உங்க மொபைல்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை அப்படியே வந்து இதுல போட்டீங்கன்னா, சாட் ஜிபிடியோ இல்ல கோ பைலட்டோ ஏதோ ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல அப்படியே போட்டீங்கன்னா அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் எழுத்து வடிவத்துல. ஸோ அதனால அது எழுதுறது கூட ரொம்ப ஈஸி இப்போ. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து இது எல்லாத்தையும் சேகரிச்சுக்கங்க ஃபர்ஸ்ட். நான் இந்த வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த 4 டீமுக்குமே ஃபோல்டர்ஸ் கொடுத்துருவேன். அந்த ஃபோல்டர்ல நீங்க எதெல்லாம் சேகரிக்கிறமோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க, இல்ல ஒரு புக்ல வந்து எங்கேயாவது ஒரு
அன்பொழியில ஏதாவது வந்திருக்கும், அதை எடுத்திருப்பீங்க. எல்லாத்தையுமே அதில் போட்டு வச்சுட்டோம்னா நீங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒன்று. அதுக்கு அடுத்தது டீம்ல யாரோ ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க, இல்லை எல்லாருமே கூட அறிவியல்ல இப்ப என்ன பேசுறாங்க. இப்ப மெடிடேஷன் ஃபார் எக்ஸாம்பிள், மெடிடேஷனும் தவமும் அறிவும்னு இருக்குன்னு வச்சுங்க. அப்ப இந்த தவத்தினுடைய மெடிடேஷன்ல பண்ணும்போது உடல் நலத்துல என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது, இல்ல மன வளத்துல என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது, இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சேகரிக்கலாம். விஷயங்களை சேகரிங்க. சேகரிக்கும் போது எந்த இடத்துல இருந்து சோர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். எந்த சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்தோம், அந்த எடுக்கிற சோர்ஸ் வந்து ஒரு ஆத்தன்டிகேட்டடான சோர்ஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் ஆத்தன்டிக்கான ஒரு வெப்சைட்ஸை பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அப்ப இதை எடுத்து கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துடும், ஸ்ட்ரக்சர் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம எழுத உட்காரும் போது இது எல்லாத்தையும் கோர்த்து அழகா வந்து நம்ம எழுத போறோம். ஸோ அப்ப இது ஸ்டெப் பை ஸ்டெப் தான். நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப வெள்ளிக்கிழமை வந்து நாங்க சொல்லும்போது, ஓகே இந்த டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த டீமினுடைய இந்த 2 வீக்ஸ்க்கு என்ன ஒர்க், இல்ல 3 வீக்ஸ்க்கு என்ன ஒர்க்னு சொல்லிடுவோம். நீங்க அந்த ஒர்க் மட்டும் பண்ணா போதும். அதனால நிறைய வந்து மண்டையில ஏத்திக்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். அந்த பர்டிகுலர் டைம்ல என்ன பண்ணணும்னு சொல்லிடுவோம். அந்த டைமுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ டெய்லி ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பா அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஐயா நடராஜன் ஐயா ஏதோ கேக்குறீங்க? ஐயா எத்தனை பக்கம் வர்ற மாதிரி எழுதுங்க ஐயா? பக்கம்லாம் இல்லைங்கய்யா. இது வந்து ஏன்னா சரிங்க. 1/2 மணி நேரம் நம்ம பேசுறோம் அப்படின்னா, அந்த சரிங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துல நம்ம வெறும் டாபிக் மட்டும் பேச போறது இல்ல. இப்ப நம்ம இங்க பேசுறோம்னா 1/2 an hour நம்ம டைம் கொடுக்குறோம். ஆனா 1/2 an சரிங்க. hourங்கிறது நம்ம முழுக்க அந்த 1/2 an hour நம்ம அந்த டாபிக் பத்தி பேசுறோம். ஆனா ஆ, ஒரு இதுல போய் உரையாற்றும் போது நீங்க அறிமுகம் கொடுக்கணும். உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். என்ன என்ன டாபிக் எடுத்திருக்கீங்கன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய தாக்கங்கள் என்ன? இது வந்து இப்ப ஃபியூச்சர்ல எப்படி டெவலப் ஆகும்? இந்த மாதிரி எல்லாம் செக்ஷன்ஸா பிரிக்கும்போது நம்ம பக்கமா எழுத முடியாது. மெயின் கான்செப்ட சரிங்க. கிறிஸ்பியா கரெக்டா டு த பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ சரிங்க. உங்களுக்கு வந்து பக்கங்கள்லாம் கிடையாது. ஆ, சிம்பிளா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அத வந்து ஒரு பேராகிராஃபோ 2 பேராகிராஃப்லயே சிம்பிளா முடிக்கிற மாதிரி எழுதுங்க. சரிங்க. ஏன்னா நமக்கு வந்து பக்கமா பேசுறதுக்கோ இல்ல அந்த அளவுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம சரிங்க. நிறைய வச்சிருந்தோம்னா நம்ம வேகமா படிப்போம். இப்ப நானே நிறைய கொண்டு வந்து போட்டு கடன்னு லாஸ்ட் ஸ்லைட்ஸ் எல்லாம் வேகமா போவேன். அந்த மாதிரி இல்லாம கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது ஆ, எங்கிருந்து நம்ம எதை கம்பேர் பண்றோம், சரிங்க. இதனுடைய இது இம்பாக்ட் எப்படி இருக்கு. அப்ப அதுல வந்து நீங்க என்ன ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மெடிடேஷன் பத்தி பேசும்போது உடல் நலத்தை பத்தி பேசலாம், மனநலத்தை பத்தி பேசலாம், அந்த கான்சியஸ்னஸ்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துன்னு பேசலாம். சோ அப்படிதான் அதை சார்ந்து தான் பேசணும். ஆனா குயிக்கா பேசணும். சரிங்க ஐயா. குயிக்னு சுருக்கமா சொல்றது வந்து விளக்கமா வந்துருங்க. சுத்தமா. ஆமா. ஏன் உதாரணத்துக்கு ஒரு 7 ல இருந்து 10 பக்கம் எழுதுனீங்கனாவே அதுவே 1/2 மணி நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி இருக்குங்கய்யா. நீங்க கேட்டதுனால சொல்றேன். ஒரு 7 ல இருந்து 10 ஆமாங்க. பக்கம். அதுக்கு ஆ, மேல சரி. எல்லாம் தேவையில்லைங்க. ஆமா. அந்த 10 வழிகள். பக்கத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் வந்து இன்ட்ரோடக்ஷன் போயிடும். ஆமா ஆமா அதுக்கப்புறம் நோக்கத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா கன்க்ளூஷன் நீங்க இத வச்சு என்ன சொல்ல வர்றீங்க? உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க? ஏன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு புக்கா போட்டு இது எல்லா லைப்ரரியில இருக்கும். எல்லாரும் இத படிப்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்ப நம்ம குடுக்குற விஷயம் கரெக்ட்டா இருக்கணும். எல்லாரும் படிப்பாங்க. அப்படிங்கும்போது அது இன்னும் வந்து அந்த சொல்லாடல்களும், அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் இதுல இருக்கணும். அதெல்லாம் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எழுதும்போது அம்மா சொன்ன மாதிரி நீங்க எழுதுங்க. எது வேணாலும் எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம அத கோர்க்கும்போது கரெக்ட்டா கோர்த்துக்கலாம். ஐயா இதுல செல்ஃப் சேகரிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸும் சேகரிச்சுட்டீங்க. முக்கியம் தானேங்கய்யா. என்னங்கம்மா? சேகரிச்சுட்டு செல்ஃப் அப்புறம் சமைக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸும் சமைச்சிடலாம். முக்கியம் தானே. ஆமா. செல்ஃப் அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் அம்மா சொல்லுங்கம்மா. சுய அனுபவமும் முக்கியம் தானே. புரியலையா? ஐயா அம்மா செல்ஃப் சுய கேக்கலங்கம்மா. அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் தானேன்னு சொன்னேன். அந்த 1/2 மணி நேரம் ஸ்பீச்ல நம்முடைய சுய அனுபவத்தையும் சொல்லலாம் தானேன்னு கேட்டேன். அது இல்லைங்கம்மா. அதுக்கெல்லாம் டைம் அது இல்ல இருக்காதுங்கம்மா. இல்ல அது இல்ல கூட இல்ல டைம் இருக்காதா? சரி டைம் ஓகே இருக்காது. ஓகே. ஏன்னா அங்க நம்ம பேசும்போது
அந்த சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ம், அங்க வந்து வேதாத்திரிய தத்துவம் அறிவியலோட எப்படி நீங்க அதை பிரிட்ஜ் பண்றீங்க, ம், கன்க்ளூஷன். இதுதான் நம்ம ஹை லெவல்ல சொல்லணும்னா அதுதான். வேதாத்திரி தத்துவத்தை நம்ம வெளியே கொண்டு வரணுங்கிறது தான் மெயின். அது ம், கூட நம்ம இப்ப சயின்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். பிளஸ் ம், கன்க்ளூஷன்ல இதை சொல்ல போறோம். இது ஃபியூச்சர்ல இது மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு. ம், ஓகே சுய அனுபவம்லாம் அங்க இதே இல்லம்மா. சரிங்க ஓகே அது நம்ம மன்றத்துல கொடுக்குற ஸ்பீச்சுக்கெல்லாம் ஆகும். ம் கான்ஃபரன்ஸ்ல வந்து அது பண்ண முடியாது. ஓகே நீங்க அதே மாதிரி இன்னொன்னு கான்ஃபரன்ஸ்ல முக்கியமானதுங்கம்மா, நீங்க கேட்டதுனால அது கரெக்டா ஆ ஞாபகம் வந்து ஆ நம்ம ஆ இது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கணும். ஆ நம்ம ஓகே செய்யக்கூடிய அந்த தலைப்பு வந்து மேபி நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 பக்கம் தான் இருக்கு. ஆனா ம் அந்த ம் 10 பக்கத்துக்கு எவிடன்ஸும் இல்ல ம் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் அது ம் எல்லாத்தையுமே அழகா வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ம் வச்சிருக்கோம். ஏன்னா ஓகே அந்த ஓகே கேள்வி நேரத்துல வந்து அவங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆ நம்ம அதை ஆ வெரிஃபிகேஷன் காட்டணும். அங்கேயே மேடையிலேயே ஆ வந்து நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இந்த ஓகே புத்தகத்துல இந்த பக்கத்துல இந்த ம் அறிவியல் அறிஞர் இந்த ஆராய்ச்சியாளர் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகே இது எங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால நம்ம ஆ சேகரிக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம ஆ பக்காவா வந்து அத டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருப்போம். ஆ எவிடன்ஸ் தான் அது மெயினா. ஆ ஆ ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. நான் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் அப்புறம் வேதான்னு பத்தி எடுத்திருக்கேங்க ஐயா. இது சரிங்கம்மா. எனக்கும் இதுல நம்ம படிச்ச விஷயத்துல இருந்து நம்ம சுத்தவெளி இறைத்துகள் விண் நம்ம இதை மட்டும்தான் நாங்க இது வரைக்கும் படிச்சிருக்கோம். குரு ஐயா நம்ம மத்தவங்க எல்லாம் பேராசிரியர் பேசுற அளவுக்கு நுணுக்கமா அந்த அளவுக்கு நாங்க இன்னும் போனது இல்லைங்க ஐயா. இதை வச்சு இந்த வாய்ப்பை வச்சாவது நம்ம இந்த தத்துவத்தை இறைத்துகள் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அதை வந்து எடுத்திருக்கேங்க ஐயா. அதனால நுணுங்கி படிச்சு இதற்காகவும் முயற்சி செய்யணும் அப்படின்ட்டு இதை எடுத்திருக்கேங்க ஐயா. இது ஒரு பெரிய வாய்ப்பா நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேங்க ஐயா. ஒண்ணுமே தெரியாம பேர் கொடுத்துட்டேங்க ஐயா இதுல இறங்கணும்ட்டு. அப்புறம் இது எதுக்காக அப்படின்னா உழவன் தங்கவேலு ஐயா சொல்லுவாங்க, ஒரு வாய்ப்புக நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது, இப்போது செய்யாவிட்டால் எப்போது செய்வது அப்படின்ட்டு. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதே நம்ம பயன்படுத்திக்கணும், இதை மத்தவங்களும் பயன்படுத்திக்கணும்ன்று பயப்படாம நம்ம அதை முயற்சி செய்யல முயற்சி தானுங்களேங்க ஐயா. ஃபர்ஸ்ட் இருந்து முயற்சி தான். அப்புறம் நம்ம வந்து இதுல வந்து முன்னேற்றத்தை நம்ம வந்து அடைஞ்சிக்கலான்ட்டு என்னுடைய இதா இருக்குங்க ஐயா. அதனால ஒரு இதா எடுத்திருக்கேன் ஐயா. மத்தவங்களுக்கு இது ஊக்கமா இருக்குங்கிறதுக்காக நான் பேசுறேங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க அற்புதம்மா, வளமுடன். அற்புதம். அற்புதம். விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் வந்து அதுதான்மா. நம்ம முன்னேற்றம் பாருங்க. நீங்க நம்ம தான் என்னதான் போய் ஸ்டேஜ்ல பேசுறோம் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நம்ம கிட்ட மாற்றம் ஏற்படுது பாருங்க. இதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஆழமா போகும்போது அதுதான் ஆமாங்க வந்து நமக்கான சொத்து. அற்புதமா சொன்னீங்க. வெரி குட். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்கம்மா. ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டேட்மெண்ட் அது. ஆ. ஏன்னா அதுதான் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நேரா போய் கான்ஃபரன்ஸ்ல டைரக்டா பேசிடலாமே. அதனால ஆமாங்கய்யா. நம்ம தேடுதல் தான். இது ஒரு பயணம், இறை ம். பயணம் தான் இது. அந்த அதான். பயணத்துல மத்த எல்லா விஷயமும் ஓரளவு எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சுக்கிறேங்க ஐயா. இந்த இறை தத்துவம் ஆமா. வந்து நமக்கு ரொம்ப நுணுகிய போய் போய் தான் நம்ம வந்து கத்துக்க வேண்டியதா இருக்கு. அது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் டெய்லியும் ஐயாலாம் பேசும்போது. அது நம்ம என்ன நம்ம மாணிக்கவாசகர் ஐயா சொல்ற மாரி ஒண்ணும் உள்ள போக மாட்டேங்குது. அது எப்படின்னா ஒரு ஆசிரியர் வந்து சொல்லிக் குடுத்தா தான் அவங்களுக்கு மனசுல அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு மனசுல பதிஞ்சு அத அவங்க புரிஞ்சுக்க முடியற மாரி, நம்ம அத ஒரு கத்துக்கிட்டு நம்ம ஒண்ணு வெளிப்படுத்தணும்னா தான் நம்ம உள்ளுக்குள்ள போகும் அது. அதனால அந்த இதுல நான் அத வந்து எடுத்திருக்கேங்க ஐயா. எல்லாரும் அனைவரும் இத வந்து எ எல்லா இதுலயும் கலந்துக்கிட்டு நம்ம அறிவியல் அரங்கத்துக்கு ஒரு பெயர் வாங்கி தரணும் அப்படின்ட்டு நினைக்கிறேங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க இது வளமுடன். உண்மையிலேயே என்ன தெரியுமாங்கம்மா? வெளியில இருக்கிறத ம். உள்ள கொண்டு வரோம். உள்ள இருக்கிறது ம். முளைக்கும். ஆமாங்கய்யா. விதைக்குள்ள இருந்து அது விருட்சமா வரும். ம். முட்டைக்குள்ள இருந்து அது கருவா வெளிப்பட்டு பறவையா வர்ற மாதிரி ம். நம்ம அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கிட்டே வர நமக்குள்ளார ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாருக்கும் ம். பயனுள்ளதா மாறும். ஆமாங்கய்யா. நீங்க கரெக்டா இன்ட்யூஷன் சொன்ன மாதிரிங்கம்மா. இது ஒரு இறை பயணம். ஆம். இன்னொன்னு இந்த 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 செயல்ல ஈடுபடும்போது அட்லீஸ்ட் நம்ம எல்லாரும் பிஸியா இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க் இருக்கும். ஆனா
இது சார்ந்து நம்ம ஒண்ணு பண்ணும்போது இறைநிலையோட சேர்ந்து இருக்கிறோம். அதை பத்தியே சிந்திக்கிறோம். அப்படிங்கும்போது அது ஒரு உன்னதமான ஒரு செயல் தாங்க. இருந்த இடத்திலேயே ஆமாங்கய்யா. பண்ணக்கூடிய உலக தொண்டுமா இது. ஆ, ஆமாங்கய்யா. இவ்வளவு நாள் நம்ம வேதாத்தியத்துக்காக என்ன செஞ்சோம் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குங்க ஐயா. இது செஞ்சோம்னா நம்ம வேதாத்தியத்திற்காக நம்ம செஞ்சிருக்கோம்னு நமக்கு ஒரு மனசுல ஒரு சாந்தி கிடைக்குங்கய்யா. நமக்கு ஒரு நல்ல ஒரு இது ஒரு கிடைக்குங்கய்யா அதனால. ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களாமா? விஞ்ஞானிகள் சொல்லுங்கய்யா. ஆராய்ச்சி சாலைக்குள்ள இருந்து எத்தனையோ புதுசு புதுசா செய்யறாங்க. அவங்க என்ன ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாய்யா. அதே ஆமாங்கய்யா. மாதிரிதான் இதுவும். அதே மாதிரிதான் இதுவும். அதான்யா. அதனால அனைவரும் இதுல சின்ன சின்ன பங்கெடுத்துக்கிட்டு விஷயங்கள் முயற்சி கூட செய்யணும். எல்லாருமே பங்கெடுக்கணும்னு அதனாலதான் நான் சொல்றேன். நானு ம், ம், எல்லாருமே பங்கெடுக்கணும். ம், ம். எல்லாரும் அவங்கவுங்களை ஈடுபடுத்திக்கணும். அதாங்கய்யா. அந்த இறைநிலை உள்ள போய் வேலை செய்யறதுக்கு அலோவ் பண்ணணும். ம், ம். அதுக்கான நேரத்தையும் நோக்கத்தையும் ஏற்படுத்திக்கணும். அவ்வளவுதான். நம்மளால நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. செய்யணும்னு நினைச்சா தெரியும். அந்த நினைப்பே கொண்டு வந்து சேர்க்க எல்லாத்தையும். ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். நான் இந்திராணி பேசுறேனுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனுங்க ஐயா. ஐயா அப்போ ஒரு ஒரு குழு மாதிரி 4 பேர் இணைஞ்சு அந்த முயற்சி செய்யறது ஒரு குழுவா செய்யலாம் அப்படின்னு நீங்க இப்ப சொல்லி இருக்கீங்க இல்லைங்களா ஐயா? ஆமாங்கம்மா. அது எப்படிங்க ஐயா? அது அந்த குழு எப்படி அமைச்சுக்கிறதுங்க ஐயா? எப்படி இணைச்சுக்கிறது அதுக்கு தாங்க ஐயா. அது நீங்க வந்து இந்த பேர் கொடுத்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப்லயே நான் போதுமா, அது கொடுத்துருக்கேங்க. எல்லாமே அவங்க பண்ணிருவாங்க. வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்கேங்கம்மா. சரிங்க மறுபடியும் ஐயா. நான் பண்ணி இன்னொரு தடவை அதை ஷேர் பண்றேன். அதுல சரிங்க வந்து ஐயா. உங்களுக்கு எந்த தலைப்பு பிடிச்சிருக்கோ அந்த தலைப்புல விருப்பம் தெரிவிச்சிருங்க. அதுக்கப்புறம் டீம் ஃபார்ம் பண்ணும்போது ஐயா நீங்க தமிழ்ல ஒரு தடவை போட்டுருங்க ஐயா. தமிழ்ல நான் தமிழ்ல போடுறேங்கம்மா. தமிழ்ல போடுறேங்க. தமிழ்ல அந்த கான்சியஸ்னஸ் இதெல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, அது அந்த டாபிக் எல்லாமே தமிழ்ல கொடுத்துருங்க. தமிழ்ல கொடுக்குறேங்க. அப்போ மறுபடியும் அது அந்த பழைய இதுல வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ அதை நோட் பண்ணிட்டு மறுபடியும் புதுசா தமிழ்ல வந்து கொடுக்குறேன். எல்லாரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க அந்த கொடுத்த தலைப்புல வந்து யார் யார் அந்த குழுவுல இருக்காங்களோ அந்த குழுவுல நாம இணைஞ்சுக்கிறதுங்க ஐயா. அப்படிதானுங்க ஐயா? ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து நாங்க அந்த குழு என்ன பண்ணணும்னு சொல்லிருவோம். அதனால கவலையே படாதீங்க. இப்போ சரிங்க. நம்ம எதிர்பார்க்கறது வந்து ஜாயின் பண்ணுங்க. அவ்வளவுதான். விருப்பம் இருக்கு எனக்கு. சரிங்க ஐயா. கலந்து கொள்ள விருப்பம் இருக்கு. அவ்வளவுதான். அந்த விருப்பத்தை மட்டும் தெரிவிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் ஃபார்ம் பண்ணோன்னே அந்த டீம் என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லிருவோம். சரிங்க ஐயா. அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்களால டைப் பண்ண முடியும். இல்ல அவங்கனால கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இப்ப நீங்க என்ன புக் வச்சு படிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஆமாங்க ஐயா. டைப் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா டைப் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? சோ அதனால அதெல்லாம் வந்து அந்த டீம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுவோம். இது வந்து ஒரு இனிஷியல் மீட்டிங். அதாவது அங்க ஆழியார்ல வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இனிஷியல் மீட்டிங். அப்ப நம்ம சரிங்க. அதுக்கு தயாராயிக்கணும், ரெடி ஆயிக்கணும். லாஸ்ட் மினிட்ல 1 மாசம் 2 மாசத்துல பண்ணுங்கன்னா, அது வந்து ஒரு நல்ல விதமா இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம முன்னாலேயே சொல்றோம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. அப்ப நம்ம குடுக்குற டாக்குமெண்டேஷன், நம்ம குடுக்குற அந்த கட்டுரைகள் வந்து சிறப்பா இருக்கும். ஆழமானதா இருக்கும். அது அந்த கான்ஃபரன்ஸ்க்கு உகந்ததாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம வந்து உடனே ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா டைம் இல்ல. நீங்க சரிங்க. பார்த்தீங்கன்னா டைம் அப்படியே ஐயா கிடைக்கிற மாரி இல்ல. எங்களுக்கு கம்ப்யூட்டரோ மத்தது இதெல்லாம் எனக்கு ஒர்க் பண்ணலாம் தெரியாதுங்க ஐயா. வேணா படிச்சது வேணா படிச்சு வேணா சேகரிச்சு வச்சுக்க வேணா திறமை அது வேணா செய்ய எனக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அது அந்த தலைப்புல உங்களுக்கு எந்த தலைப்பு பிடிச்சிருக்கோ, எந்த சரிங்க ஐயா. தலைப்பு விருப்பமான தலைப்போ, அந்த தலைப்புல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் சரிங்க பண்ணிட்டு ஐயா. அதுல ஒரு டீம் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள், உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. சரிங்க. இறங்கி பண்ணுங்க. மேபி நீங்களே கூட பேசுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெடி ஆயிரும். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பரவாயில்லைங்க ஐயா. இந்த ஊக்கம் எனக்கு செய்யணும்னு ஆர்வம் இருக்குங்க ஐயா. ஆனா அது உங்களோட இணைஞ்சு வரணும்ன்றது விருப்பம் இருக்குங்க ஐயா.
நானும் முயற்சி செய்யறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். செய்யுங்கம்மா, கண்டிப்பா செய்யுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ராஜலட்சுமி அம்மா. இப்ப டாபிக் சொல்லி இந்த டாபிக் ஜாயின் பண்ணணும்னு சொல்லணுமாங்கய்யா? இல்ல டாபிக் அம்மா அவங்க டாபிக் கொடுத்துருக்காங்கம்மா, அந்த டாபிக்ல தான் நம்ம பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த டாபிக் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அதான் அந்த டாபிக்ல உள்ள டாபிக் நம்ம என்ன சொல்லுங்கம்மா. இல்ல அந்த டாபிக் புரிஞ்சுதுங்கய்யா. இந்த டாபிக்ல நான் ஜாயின் பண்றேன்னு உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்கறேன். ஆமாங்கம்மா, ஆமா. அதுல அந்த ஓட்டு போடுற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுல போய் கிளிக் பண்ணிருங்க. அப்ப குழு அமைக்கிறது நீங்க அதுல ஆமா, சேர்ந்து அதுக்கப்புறம் சொல்லுவோம். ஆமா, வெள்ளிக்கிழமை நான் சொல்லுவேன், இந்த டாபிக்ல இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவேன். சரி சரிங்க. ராஜலட்சுமி அம்மா, அதான் உங்களோட பங்களிப்பு நிறைய வேணும். அதுக்கு நான் அதான் எப்படி அதான் ஏன்னா கண்டிப்பாங்கய்யா. எதை இல்லைங்க சொன்னாலும் நீங்க அதுல இருந்து எடுத்து கொடுத்துறீங்க இல்லையா? கண்டிப்பாங்கய்யா. கண்டிப்பா அதனால செய்யணும். நீங்க எல்லா டாபிக்லயுமே ம், இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. சரிங்க. பாடல்களா ம், ம், கலெக்ட் பண்ணுங்க. பாடல் சரிங்களா? அது சரிங்க. ஒரு டீமுக்கு மட்டும் இல்ல, எல்லா டீமுக்குமே யூஸ் ஆகும். ஆமாங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னு பாருங்களேன். ம், எல்லாரும் படிச்சு தேடி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆ, நீங்க அதெல்லாம் பண்ணி வச்சுட்டீங்க. ஆ, அதனால எல்லா ம், குரூப்புக்குமே உங்களுடைய பங்களிப்பு வந்து யூஸ் ஆகும். சரிங்க. பாடல் அது யாராவது டாபிக் பாடல் கேட்டாங்கன்னா அத நீங்க என்ன மகிழ்ச்சி. பண்ணுங்கம்மா, இவங்க தலைப்பெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஆமாங்க. ம், அந்தந்த தலைப்புக்கு ரிலேட்டடான பாடல்லாம் நம்பர் எழுதி இப்ப தலைப்பு போட்டு வச்சிருங்க. சரிங்க. ம், அது இப்ப எத்தனை தலைப்புகள் வந்தாலும் அத்தனை தலைப்புக்குமே அது பயன்படும் தானே. அது சரிங்க. அது தலைப்படும். ம். இப்ப அது மகிழ்ச்சி மத்தவங்க கவிஞர் தேடி பத்தி போகணும். உங்ககிட்ட எல்லாம் ரெடியா இருக்கு. இல்ல மகிழ்ச்சி கவிஞர் மட்டும் இல்ல திருமூலர் சொல்றது அகத்தியர் இதெல்லாம் இல்ல சித்தர். முதல்ல மகரிஷி மட்டும்தாம்மா. முதல்ல மகரிஷி மட்டும் எடுங்க. சரிங்க. மகரிஷி சரி. மட்டும் முதல்ல எடுங்க. ம், ஏன்னா இது சரிங்க. வேதாத்திரத்தை வெளியில கொண்டு போறதுக்கு தான். அதுக்கு விஞ்ஞானத்துக்கு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா திருவள்ளுவர் சொன்னார், திருமூலர் சொன்னாரு, வள்ளலார் சொன்னாருன்னு அது நிறைய இருக்கு. அதுக்கு தான் கேட்டேங்க. அவங்கள முன்னிலை அது 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 வந்து நமக்கு தேவையில்லை. சரி. அந்த அது மாதிரி அது மகிழ்ச்சி காரணம் மட்டும். என்னன்னா, அது காரணம் என்ன, ஐயா கரெக்டா சொன்னாங்க. அது காரணம் என்னன்னா, ம், இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து வேற சங்கங்கள்ல இருக்கிறவங்களையும் கூட்டு வர போறாங்க. அவங்களுக்கு டைம் கொடுக்க போறாங்க. அப்ப அவங்க என்ன பேசுவாங்க, அவங்க இது மாதிரி விஷயங்கள் தான் பேசுவாங்க. அதாவது பக்தி சரி. பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க, பக்தி இயக்கத்துல இருக்கிறவங்க, வேற ம், சங்கங்கள்ல இருக்கிறவங்கள வந்து கூட்டிட்டு வருவாங்க. அப்ப அவங்க ஓ, எல்லாருமே இதெல்லாம் மேற்கோள் காட்டி பேசுவாங்க. அப்ப ஓ, நம்மளது தனிச்சு நிக்கணும் அப்படின்னா, நம்ம ஓ, வேதாத்திரியத்தை அப்ப ஒட்டி தான். சரி கரெக்டுங்க. சரிங்க சார். சரி இப்ப புரிஞ்சது. நான் அதுக்கு தான் சந்தேகம் கேட்டுட்டு இருந்தேன். சரிங்க சரி. நம்ம இப்ப நம்ம ஐயா சொன்ன மாதிரி நீங்க அந்த ம், 4 டாபிக் இருக்குன்னா, 5 டாபிக் ம், இருக்குன்னா, அந்த 5 டாபிக்லயும் ம், ரிலவென்ட்டா இருக்கிற அ பாடல்களை எடுத்து, அதுக்கு ம், நீங்க கூட ஒரு உரை கூட எழுதி வச்சிரலாம். ஏன்னா, இந்த ம், கட்டுரையில வந்து பேசுறாங்க இல்லைங்களா? ஸ்பீச்ல ம், பேசும்போது, கண்டிப்பா ம். வந்து வேதாத்ரி மகரிஷியினுடைய கவிதைகள வந்து மேற்கோள் காட்டுவாங்க. சரிங்க சரி. அப்ப அப்ப மேற்கோள் அது ஒரு செக்ஷன் அது. அது ஒரு செக்ஷன் ம். பண்ணணும். ஓ, எப்படி வந்து சரி. சயின்ஸ் நம்ம மேற்கோள் காட்டுறோமோ, அதே மாரி ம், வேதாத்ரி மகரிஷியினுடைய இந்த ம். ஃபார்முலாவ நம்ம குடுக்கணும். அவர் ஓ, இது பாடியிருக்காரு. இந்த தேதியில ஓ, இந்த இதுல பாடியிருக்காரு. அதுல ம், வந்து இந்த அர்த்தங்கள் புதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றோம் இல்லைங்களா? சோ அது ஒரு செக்ஷன் தான். அதனால ஓ, எல்லாத்துக்குமே சரி. அது தேவைப்படும். நீங்க ம், அது அது சார்ந்தே கூட நீங்க பண்ணலாம். சரிங்க சரிங்க. நான் கவிதைகள் டாபிக் எடுத்து வைக்கங்க. அப்ப எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். சரிங்க. அதே எல்லா ஒரே டாபிக்களுமே உங்களுடைய பங்களிப்பு வேணுமா? போடுறோங்கய்யா. உங்க ஆசீர்வாதங்கய்யா. உங்க ஆசீர்வாதம் இருக்கட்டும். செஞ்சிடறோங்கய்யா. அதுக்கு இறையர்களும் குருவர்களும் துணை இருந்து வழி நடத்தினா போதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா வழி நடத்தும். அதை நம்ம நல்லா சிறப்பா பண்ணலாம். பண்ணலாங்க. சரி எல்லா டாபிக் அது கவிகளை எடுத்து அதுக்கு முடிஞ்சளவு சுருக்கம் அதை விரிவுரை எழுதி வைக்கிறேன். அப்புறம் நீங்க பார்த்து அதை கரெக்ட் பண்றத பண்ணுங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள்மா. ரொம்ப சந்தோஷம்.
வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். சிறப்பு சிறப்புங்கய்யா. உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றிக்கு கொண்டு போய் சேர்ப்போம். நாங்கெல்லாம் எங்களால முடிஞ்ச பங்களிப்பை செய்றோம். ஆனா எல்லா டாபிக்லயுமே கான்சியஸ் ரிலேட்டடா தானங்கய்யா இருக்கு. கான்சியஸே 3 டாபிக்ல வருது. லைஃப் ஃபோர்ஸ்ல வருது, அப்சல்யூட் ஸ்பேஸ் அண்ட் கான்சியஸ்ல வருது. அப்போ பாடல்கள் ஒரே மாதிரி அமையாதா அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்கம்மா. அதாவதுங்கம்மா, இந்த கான்ஃபரன்ஸுடைய தலைப்பே என்னன்னா, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கான்ஷியஸ்னஸ். ஆ ஆ ஆ அப்போ எல்லாத்தையும் நம்ம கான்ஷியஸ்னஸோட லிங்க் பண்ணணும். எல்லாத்தையும் அறிவோட லிங்க் பண்ணி தானே ஆகணும். ஆமா, அதுதானே மூலம். ஆமா. இல்லைங்கம்மா, அதனால அதுதான் நோக்கம். ம். இந்த ஆ, இந்த கான்ஃபரன்ஸோட நோக்கமே கான்சியஸ்னஸ் தான். ஆ, ஆ. அந்த அறிவு சுத்த வழியில ஒரு மாதிரியும் விண்ணுல ஒரு மாதிரியும் பஞ்சபூதங்களுடைய கூட்டுல ஒரு மாதிரியும் தானே செயல்படுது. அப்ப அதற்கு தகுந்த மாதிரி பாடல்கள் தானே எடுத்து சொல்ல போறாங்க. ம், 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 அப்படி ம். புரிஞ்சுக்கோங்க. வெறும் கான்சியஸ்னஸ் வெறும் அறிவு பேரறிவுன்னு மட்டும் எடுத்துக்காதுங்க. சுத்த வழியில அது பேரறிவு, விண்ணுல அது அறிவா செயல்படுது, என்னன்னா அழுத்தமா செயல்படுது அப்படிங்கிற ஒரு அறிவு. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. அப்ப அதுக்கு தகுந்த பாடல்கள் தானே எடுத்துக்க போறாங்க. நிறைய புரியுதா? இருக்கு சுத்த வெளியில. அதுதாம்மா ஏகப்பட்டது இருக்கு சாமிஜி கொடுத்தது. இருக்குதுமா. அதுல எவ்வளவு அது அந்த அரை மணி மட்டும்தான் பல நேரத்துல எவ்வளவு கோணங்கள் சொல்ல இருக்கு. முடியுமா? அவ்வளவுதான் நம்ம சொல்ல போறோம். கோணங்கள் பலவிதம். ஓகேங்கம்மா, நீங்க சொன்னது புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. புரிஞ்சுதுங்கம்மா. அதே தானே மாறுது பலவாக. அதுதான். அந்தந்த பார்வையில பார்த்து சொல்லணும், அவ்வளவுதான். ஓகே. அறிவிலேயே எத்தனை அறிவு மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? அது அறிவு பற்றிய கற்றறிவு, பற்றறிவு, சிற்றறிவு, பேரறிவு, எத்தனை அறிவு அறிவா அப்பா. அதெல்லாம் நிறைய அதே நம்ம மாதிரி நம்ம கொஞ்சம் ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கம்மா. இப்போ அதான். நம்ம இடத்துல போய் பேசுறோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு வந்து நமக்கு முன்னால யார் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து ஆடியன்ஸ் அப்படிங்கறத வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், எல்லா அதான். பிரிவுகளை சார்ந்தவர்களும், எல்லா அவங்க நம்பிக்கை உள்ளவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், எல்லாருமே இருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கணும் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். அப்படிங்கும்போது நம்மளுடைய பார்வையை இப்ப வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கும், நம்ம ஒரு அகத்தாய்வு கிளாஸ் எடுக்கும்போது பேசுறதுக்கும், இங்க போய் இப்போ கான்ஃபரன்ஸ்ல பேசுறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதுதான். ஆடியன்ஸ் டிஃபரெண்டா இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாருக்கும் புரியற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி, வேதாத்ரி மகரிஷியே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னும் சிம்பிளிஃபை அது ஒரு ஜனரஞ்சகமா இருக்கக்கூடிய விஷயங்களை போட்டு அதை வந்து கரெக்டா கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கறது தான் நோக்கம். ஏன்னா இது வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும். அதுதான் நம்ம மெயினா வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா, இது வந்து அவங்க அதை கேட்டுட்டு அவங்க போய் தேடணும். அப்ப அந்த தேடுதலையும் ஆர்வத்தையும் தூண்டுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து அதை கொடுக்கறத வந்து கரெக்டா கொடுக்கணும். அதை வந்து அறிவியல் சார்ந்து கொடுக்கணும். அப்ப இதுதான் இவங்க பேசியிருக்காங்க, அறிவியல் தான் ஐயா பேசியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லும்போது நிறைய இளைஞர்களுக்கு, அதாவது இளைய சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டா இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கும் இதை வந்து ஆமா, அது வந்து இந்த ட்ரூத் சீக்கர்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, உண்மையை தேடுறவர்கள். எதை தேடுறோம்னு தெரியாம தேடுவாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓபனரா இருக்கும். இதை பார்த்தனே ஓ இப்படி இருக்கா, அப்ப நான் அதை போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம சரிங்கய்யா. அப்ப ஆமா, இப்போ புரிஞ்சவங்களும் இருப்பாங்க, புரியாதவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஓ இப்படி தேடணும், இப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வினால அவங்களுக்குள்ள வரணும் இல்லையா? அப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த கேள்வினால ஒண்ணு வரணும். முயற்சி எடுக்கலாங்க கண்டிப்பா. செய்யலாமுங்க. அதே போல அவங்க நம்ம முடிக்கும் போது, பேச்சை முடிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா, அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு கொஸ்டின் மார்க்கையும் கொடுத்துட்டு தான் நம்ம முடிக்கிறோம். அப்படிங்கும் அவங்களுக்கு அந்த ஒரு தூண்டுதல், அவங்க மீண்டும் போய் இது ஏதோ சொன்னாங்களே, இது என்னவா இருக்கும்னு தேடணும். அந்த தூண்டுதலை உருவாக்கணும். கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்குள்ள வரணுங்க. ஆர்வம். ஆர்வம். நம்ம கொஞ்சம்
ஸ்பீச் வந்து கொஞ்சம் காந்தம் கலந்து வந்தா அந்த காந்தம் அவங்க இருக்கும். நம்ம ஸ்பீச்ல இருக்கல்லங்கய்யா, நம்ம ஆமா பேசுறது கூட இருக்கும். நம்ம வந்து ஆமா ஆத்மாத்மா அந்த மகிழ்ச்சியோட இணைந்து அவர் தத்துவத்தை சொல்லும் போது அது எப்படி மகிழ்ச்சி நம்ம கையெழுத்து அத்தனை பேர்த்துக்கு அலை இயக்கம் வருதே இல்லையா? ஆமா ஆமா அது வந்து நம்ம கொஞ்சம் உல்லாசமா கொஞ்சம் கொடுக்கும்போது அது கான்பிடன்ஸ் கண்டிப்பாக போய் சேருங்க. ஐயா பாரதிதாசன் ஐயா. ஐயா வாழ்க ஐயா. ஐயா அற்புதமான பிளானிங் பண்ணி சிறப்பாக கொண்டு போறீங்க சார். நம்ம வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சார். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிடும் சார். நம்ம அந்த மகிழ்ச்சி சொல்கிற மாதிரி பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், ஆக்ஷன், அச்சீவ், என்ஜாய்மெண்ட் சொல்லுவார்லங்க சார். எந்த ஒரு திட்டத்தையும் இந்த மாதிரி பிளானிங் பண்ணி ஒவ்வொரு ஆக்ஷனாக கொண்டு போகும்போது வெற்றியை கண்டிப்பாக இலக்கு அடைச்சிடலாம். உங்களை மாதிரி ஒரு சிறப்பான தொண்டாற்ற நபர்கள் நம்ம அறிவியல் இருக்கிறது ரொம்ப பாராட்டலுக்குரியது. குரு ஐயா, நம்ம ஜெயபால் ஐயா எல்லாம் நிறைய விஷயங்கள் கூட்டு ஷேர் முயற்சிங்க ஐயா. ஆமா எல்லாம் கூட்டு முயற்சி தான். இது எப்படிங்க கான்ஃபரன்ஸ் டேட் ஏதாவது முடிவு பண்ணிருக்காங்களா? எப்படிங்க? அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றோமா? தமிழ் ஆமாங்கம்மா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. அதாவது என்னன்னா தமிழ்ல வந்து பிப்ரவரி 2026 பிப்ரவரி ஓகே சார். மாதத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் மாதம், செப்டம்பருங்கிறது செப்டம்பரோ அக்டோபரோ, அதாவது லாஸ்ட் குவார்டர் அந்த அந்த இயர்ல கடைசி பகுதியில சரி சார். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். அது வந்து இங்கிலீஷ்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல. அது 2026 லாஸ்ட்ல. ஓகே ஓகே. ஐயா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாங்க முக்கியம். ஆமா சார். இப்போ அது வந்து பிப்ரவரி நடத்துறது நிமான்ஸ் நடத்துறாங்க. புரியுது சார். நிமான்ஸ். ஓகே ஓகே. பிப்ரவரினா இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் 8 மாசம் தமிழ் கான்ஃபரன்ஸ் 7-8 மாசம் தான் நிமான்ஸ்ல நமக்கு ஒரு பார்ட் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதான் 8 மாசம் தான் இருக்குல்ல சார். 8 மாசத்துக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பண்ணணும். இப்போ 6 மாசம்னா பிப்ரவரி 8 மாசம் இருக்கு. ஓகே ஓகே சார். ஆமா ஆமா. ஆனா நான் சொல்றது வந்து 4 மாசம் சொல்றேன். நான் ஏன் 4 மாசம் சொல்றேன்னா, நமக்கு சொல்லுங்க சார். இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா எல்லாமே ரெடியா இருக்கும். டாக்குமெண்டேஷன் ரெடியா இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் ரெடியா இருக்காங்க, அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாமே பக்காவா இருந்ததுன்னா மேபி வந்து நம்ம ஒரு நாள் வந்து ஆலியார்ல கேட்டு நம்ம டீம் மட்டுமே போய் அங்க வந்து பிரசன்ட் பண்ணலாம். சிறப்பு சார், சிறப்பு. ஓகே ஓகே. ஏன்னா வந்து பிப்ரவரி அப்படிங்கிறது வந்து அது பொதுவாக நடக்கக்கூடியது. அது வந்து ஆலியார் நடத்துறாங்க. அதுல நம்ம வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். அதுல அறிவியல் அரங்கம் ஒரு பார்ட்டிசிபென்ட். ஓகே ஓகே சார். நம்ம வந்து இது எல்லாமே பக்காவா நம்ம பண்ணியிருந்தோம்னா ஒரு நாள் முழுக்க வாங்கிட்டு நம்ம டீம்ல உள்ளவங்க எல்லாருமே போய் நம்ம டீம் மட்டுமே அதை வந்து பிரசன்ட் பண்ணி அதை ஒரு ஈவெண்டா தனியா நடத்தலாங்க ஐயா. அதுதான் பிளான். சரி சார், சரி சார். அந்த மாதிரி இப்போ நம்ம டிவைடட் பண்ணிக்கணும்ல சார். நீங்க 4 மந்த்னா கிட்டத்தட்ட 120 டேஸ். இப்போ அதை டிவைடட் பண்ணி நம்ம எந்தெந்த பிளான் பண்ணி நல்ல பிளானிங் சூப்பராக கொண்டு போறீங்க. அதை ஆக்ஷன் பண்ணி நம்ம எடுத்துட்டு போகணும் சார். சிறப்பு சார். அவ்வளவுதாங்க ஐயா. அதாவது இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து நம்ம வேற எந்த இதுவும் ரெக்வஸ்டும் கேட்கல. ஓகே சார். ஓகே. விருப்பம் தெரிவிங்க. விருப்பம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் அந்த டீம் போட்டு அந்தந்த டீமுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது அந்தந்த ஒர்க் அவங்களுக்கு அசைன் பண்ண ஒர்க்கை மட்டும் டெடிகேட்டடா பண்ண போதும். இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். புரியுது சார். ஓகே சார். ஓகே. நன்றி சார், நன்றி சார். சிறப்பு சார். அம்மா லட்சுமி அம்மா கை உயர்த்தி இருக்கீங்க. ஐயா வாழ்க வளமுடன். இந்த இவ்வளவு பேருடைய ஆர்வம் பார்க்கல ரொம்ப ஊக்கம் அளிக்குது ஐயா. நிச்சயமா நம்ம நல்லா சேர்ந்து எல்லாத்தையும் முன்னால எடுத்துட்டு போலாம். இன்னும் நம்ம நிறைய இதுல அறிவியல் அரங்கத்துல நிறைய பேசுனா நமக்கு இன்னும் நிறைய இதுவா இருக்கும். நிச்சயமா எல்லாருடைய அனுபவமும் நமக்கு பெரிய இதுவா இருக்கும் ஐயா. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் எல்லாரும் பேசுனதையும் கேட்டுட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்னெடுத்துட்டு கொண்டு போலாம். இது பெரிய சக்சஸா அமையும். வேதாத்திரியத்தை உலகத்துக்கு கொண்டு போலாம். வாழ்க வளமுடன் ஐயா. கண்டிப்பாங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸே வந்துருச்சு. ஆமா ஐயா. வாழ்க வளமுடன்.